ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீடு வந்து எப்படி அழகாக பிரித்து அதை எப்படி மேய போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த வீடை கம்ப்ளீட்டாக எப்படி பிரிக்கிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பிரிக்கும்போது வந்து உண்மையாகவே புதுசாக தான் நம்ம அதை மேய போகிறோம், புது கிடுகு போட்டு. இருந்தாலும் ஒரு மாதிரி மனதுக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு கம்பு கூட அதில் நல்ல கம்பே கிடையாது. எல்லாமே அப்படி இத்து போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு. பிரித்து முடியவும் பார்த்திங்கன்னா, அந்த தூசி, அந்த கூளம், அது எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் அள்ளி போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி மொத்தமாக உதிர்ந்து ஃபுல்லாக விழுந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த கம்பெல்லாம் வந்து அடுத்து புதுசாக போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அளந்து கரெக்டாக அளவு வச்சு அது மேலே போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த மேலே இப்போ நான் அந்த வீட்டை காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக பிரித்து முடித்த பிறகு அந்த தூசி எல்லாத்தையும், அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி பக்கத்தில் போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த சின்ன சின்னதாக உதிர்ந்து கிடக்கும் பார்த்திங்களா, இத்து போன கூளம், அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாளாக நான் க்ளீன் பண்ணேன் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க ஃபுல்லாக கூரை மேலே செட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி வச்சுட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட் பண்ணுறதுக்கு போதும் ஆச்சு. இன்னும் வரைக்கும் அதை நான் வந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பிரிக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு வீட்டில் வேலை அதிகமாக இருக்கிறனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அடுத்த வீடியோவில் வந்து அது கிடுகு வச்சு புதுசாக கம்பு மாற்றி கிடுகு வச்சு எப்படி வந்து கட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபுல்லாக இதை கம்ப்ளீட்டாக மேலே மட்டும்தான் ஃபஸ்ட்டு மேய்ஞ்சாங்க. அடுத்து சுற்றி உள்ள அந்த கிடுகு வச்சதெல்லாம் அடுத்த நாள் தான் வச்சாங்க. இது இப்படி தான் இருந்துச்சு ஓவராலாக வீடு. ஃபுல்லாகவே வந்து தூசி அடைஞ்சு போய் இருந்துச்சு. அவங்க மேய்ஞ்சிட்டு போன பிறகு க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நாங்கள் அதில் தங்கினோம். இது வந்து கிடுகு வந்து அவங்க ரெடி பண்ணி அழகாக கட் பண்ணுவாங்க, அழகாக மேய்வாங்க. இந்த சைடு ஸ்லோன் மேய்ச்சல்னு சொல்லுவாங்க. வடம் போட்டு நீட்டாக அவங்க கட்டுவாங்க. அந்த வீடியோ அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அவங்க எப்படி அழகாக அந்த கூரை கட்டுறாங்கங்கிறத காட்டுறேன். கிடுகு வந்து 2 பக்கமும் அந்த ஒரு பக்கத்தில் வந்து ஏதோ சரி பண்ணி கட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வீடு பிரித்து எப்படி வீடியோட நிலமை இருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடு அது எப்படி அழகாக வந்து கம்பு புதுசாக பரப்பி கிடுகு வச்சு கட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன உங்கள் வீடியோஸ் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.